இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, பூமி கிட்ட பேசுனீங்களா? இத கொடுங்க. அம்மா, அம்மா உங்களதான். அம்மா, என்ன ஆச்சு? யாரும் முத்தம் கொடுத்த மாதிரி கண்ணத்துல லிப்ஸ்டிக் கரா இருக்கு. உண்மையாவே முத்தம் கொடுத்துட்டாடி. யாரு? அவதான். நக்ஷத்ராவா? எப்படிடா இவ்ளோ கரெக்டா சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? முதல்ல அதை தொடச்சுக்கோங்கம்மா. உனக்கு எப்படிடா தெரியும்? நிஜமாவானா? எனக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. அப்படின்னா அந்த நட்சத்திரா உனக்கும் முத்தம் கொடுத்திருக்காளா? அதெல்லாம் இல்ல. அது பர்த்டேக்கு போகும்போது குடுக்க பார்த்தா. அது சரி, நீங்க நக்ஷத்ரா கிட்ட போயிட்டு என்ன பேசுனீங்க? இதோ எல்லாத்துக்கும் இவதான் காரணம். பூமி அங்க தனியா இருக்கா, போய் பேசிட்டு வாங்கன்னு சொன்னா. அங்க பூமி தான் இருக்கான்னு நினைச்சு எல்லாத்தையும் பேசிட்டேன்டா. என்ன பேசுனீங்க? என் வீட்டுக்கு மருமகளா வரியான்னு அவகிட்ட கேட்டேன். இது வந்துட்டாரு. அங்க என்னடானா அவங்க காய்கறி எங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. நினைச்ச மாதிரியே பண்ணிட்டா. அது சரி, நான் கழுவுறேன்னு அவ சொன்னப்பவே அவளால எப்படி இதை செய்ய முடியும்னு யோசிச்சிருக்கணும். கழுவாம போனது கூட ஓகே, அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். அவ வரட்டும் இருக்கு. ஏன் வேலையை என்ன செய்ய விடாம தடுத்து அவளும் பண்ணாம போயிட்டா. இவளெல்லாம் என்னன்னு சொல்றது? மே ஹெல்ப் யூ? வேண்டாம், சரி, சின்ன வேலைதான், நீங்க போங்க. போகிறதுக்காக நான் வந்திருக்கேன். நீ செய்யற எந்த ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் எனக்கு அது பெருசாதான்பா தெரியும். ஐ வில் ஹெல்ப் யூ. சரி, உங்ககிட்ட நான் உன்னை கேட்கட்டுமா? நீங்க எதுவும் நினைக்க மாட்டீங்கல்ல? நீ கேக்குறத பொறுத்து நான் தப்பா நினைக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்றேன். கேளு. வேண்டாம், ஃபீல் பண்ணுவீங்க. பூமி பூமி இதோ பாரு, நீ சொல்ல வரதை இந்த மாதிரி பாதியில் நிறுத்திட்டா நீ என்ன சொல்ல வந்த, நீ என்ன கேட்கணும்னு நினைச்சங்கிறத யோசிச்சே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அதனால நீ கேட்க வந்ததை கேட்டுரு ப்ளீஸ். உங்க லைஃப்ல எப்பவாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கா? ஆக்சிடென்ட்டா? இல்லையே. அது நீங்க அப்பப்ப என்கிட்ட புரியாத பாஷையில பேசிட்டு இருப்பீங்கல்ல, ஒருவேளை தலையில ஏதாவது அடிபட்டு இருக்குமோன்னு. பூமி வந்துட்டியா? சரி, நீ அதை அங்க எடுத்து வை. சரிங்க ஆண்டி. நல்லா சுத்தமா கழுவிட்டியா? சரி, கட் பண்ணலாம் வாங்க. என்ன அங்கிள், ஏன் இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்லணும்னா என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. எனக்குன்னு இருந்த ஒரே டைம் பாஸ கூட நீ நிறுத்திட்ட. அங்கிள், டைம் பாஸ் பண்ணலாம் வெயிட் பண்ணவே கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற டைமை அப்பப்போ பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எவ்வளவு அழகா சொல்லிட்டம்மா. சரி, இப்போ நான் எப்படி டைம் பாஸ் பண்ணணும் நீயே சொல்லிக் கொடு. நமக்கு தெரியாத விஷயத்தை கத்துக்கிட்டோம்னா டைமையும் பாஸ் பண்ணலாம், நம்மளும் அந்த விஷயத்துல பாஸ் ஆயிடலாம். வாங்க, இப்போ உங்களுக்கு காய்கறி எப்படி வெட்டுறதுன்னு நான் சொல்லி தரேன். ஓகே, நான் ரெடி.
ஓகே. என் அண்ணனை பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா கட் பண்றாருன்னு. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. இப்ப என் வேகத்தை பாரு. ஐயோ ஐயோ மாமா, அப்பா ஐயோ என்னங்க கைய கட் பண்ணிக்கிட்டீங்க? ஐயோ ஒண்ணுல மீரா, சும்மா கட்டா இருக்கு அவ்வளவுதான். என்னங்க நீங்க இப்படி விடு மீரா, சொல்றீங்க? நான் தான் ஒண்ணுல சொல்றல. ஐயோ 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 மீரா, ரத்தம் நான் தான் வருது, சொல்றேன்ல. காட்டுங்க. ஐயோ எவ்வளவு ரத்தம்! பாத்தியா கிருஷ்ண பிரசாத், என் தங்கச்சி உன் மேல உயிரையே வச்சிருக்கா. எதுக்குமா இவ்ளோ ஸ்பீடு? ஜாக்கிரதை. ஐயோ அம்மா அம்மா. கேளுங்க, எந்த பொண்ணா இருந்தாலும் பிடிக்காதவன் முத்தம் கொடுத்தா அப்படியே இழுத்து ஒரு 4 சாத்து சாத்துவா. அதே முத்தம் கொடுத்தவன் அவளுக்கு பிடிச்சவனா இருந்தா அவ வெக்கப்படுவா. அவ்வளவுதான். அந்த வெக்கம் தான் அவளுக்கும் நம்மள பிடிச்சிருக்குன்னு சொல்லிடும். ஐயோ அண்ணனும் தம்பியும் ஒன்னு சேர்ந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்களே. என்ன பத்தியா இருக்காதுல்ல? நீ சொல்றது எனக்கு என்னமோ கரெக்ட்னு தோணுதுடா. ஆ, கண்டிப்பா தோணும். என்ன அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா ம், முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன அடிக்க மாட்டான்ல? அடிக்காம இருக்கிறது மட்டும் இல்லைண்ணே, போனஸா வெக்கப்படவும் செய்வா. ஆ? ஆ. அப்படி அவன் வெக்கப்பட்டுட்டு நின்னானா அந்த பொண்ணு ஐ லவ் யூன்னு சொல்லாம சொல்லிட்டான்னு அர்த்தம். ஆ. சூப்பர்ரா, நீ சொன்ன ஐடியா கரெக்டா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கறேன்.